தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை வெற்றி கொள்வதற்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் வழங்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான புதிய தூதுவர் ஜூலி சங் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரை நேற்று காலை சம்பந்தனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது அரசியல் தீர்வு விடயங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் மீண்டும் அமெரிக்கா அங்கம் பெற்றுள்ள நிலையில் அதன் மூலமாக முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள், அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விடயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் நீண்ட காலமாக வாக்குறுதிகள் மீறப்பட்டு வருகின்றது. முழுமையான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்களும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கமும் தமிழ் மக்களின் தீர்வு விடயங்களில் வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அதனை நிறைவேற்றும் எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்கவில்லை. எனவே சர்வதேச நாடுகளின் மூலமாக எமக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இப்போதும் நாம் கொண்டுள்ள நிலைப்பாடு. எனவே அரசியல் தீர்வு விடயத்தில் அமெரிக்காவின் கூடுதல் அழுத்தம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தேனும் இலக்குகளை அடைய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை ரசம்பந்தன் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிடம் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க விடயத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை குறித்த சந்திப்புகள் இடம்பெறவில்லை என்பதையும், இறுதியாக சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் ரத்தானது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் வேலை திட்டங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக அமெரிக்கா தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். கூட்டமைப்பின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்ட அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வைத்துக் கொள்வதில் அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும் எனவும், அதேபோல் அரசியல் தீர்வு விடயங்களிலும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்திலும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம் எனவும் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் விதமாக அழுத்தங்களை முன்வைப்பதுடன் எதிர்வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரும் விரிவான தீர்மானத்தின் போது அதனை நிறைவேற்றிக் கொள்ள அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையில் சிறுபான்மையினர் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் 11 பேர் கொண்ட பொருளாதார பேரவையை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் நோக்கில் இந்த பொருளாதார பேரவையை வாராந்தம் கூடுவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். பொருளாதார பேரவையில் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் பந்துல குணவர்தன, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, பசில் ராஜபக்ச, மஹிந்தானந்த அழுத்குமிகே, ரமேஷ் பத்ரன, இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால், ஜனாதிபதியின் செயலாளர் காபினி செனரத், திரைசேரி செயலாளர் எஸ்.ஆர். ஆட்டிக்கல, மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்மிக்க நாணயக்கார ஆகியோர் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். பேரவையின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைய அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேவைக்கேற்ப பொருளாதார பேரவை கூட்டத்திற்கு துறைசார் அறிவு கொண்ட கல்வியலாளர்களை அழைக்கவும் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையில் தமிழ் முஸ்லிம்கள் எவரும் உள்ளிருக்கப்படவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட பல செயலணிகள், குழுக்களின் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்களில் கொழும்பு வரவுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் விக்டோரியா நுலண்ட் அரசாங்க, எதிர்க்கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலர் விக்டோரியா நூலண்ட் எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்புக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவருடன் இராஜாங்க திணைக்களத்தின் மற்றொரு அதிகாரியும் கொழும்பு வரவுள்ளார் என்று கூறப்படுகிறது. இவர்கள் இலங்கையில் 3 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அரசாங்க தரப்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வெளிவிகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் ஆகியோரை சந்திக்க உள்ள விக்டோரியா நூலண்ட் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனையும் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலர் விக்டோரியா நூலண்ட் சந்திக்க உள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக
25 விசாரணை குழுக்களை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது. குறித்த அலுவலகத்தால் மாத்தறை, மன்னார், ஜாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களில் பிராந்திய அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பிராந்திய அலுவலகங்களுக்கு காணாமல் போனவர்கள் தொடர்பான 14,988 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய முறையான விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் காணாமல் போன ஆட்களின் உறவினர்களுக்கு அறிக்கைகளை வழங்கல் உள்ளிட்ட பணிகள் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திற்கு ஒப்படைக்க குறித்த முறைப்பாடுகளை விசாரணை செய்து முடிவுறுத்துவதற்காக 25 விசாரணை குழுக்களை நியமிக்குமாறு நீதியமைச்சர் அலி சப்ரி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிவில் நிர்வாகம் இராணுவம் மயப்படுத்தப்படுவதற்கான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மற்றொரு முன்னாள் படை அதிகாரி ஜனாதிபதியினர் ராஜாங்க அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் செயலாளராக முன்னாள் ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் காமின சேனத் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்ததாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக விமல் வீர திசநாயக்க அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே குறித்த அமைச்சின் செயலாளராக மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தால் பாதுகாப்பு, வெளிவிவகாரம், சுகாதாரம், பொது பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய அமைச்சுகளின் செயலாளர்களாக முன்னாள் ராணுவ அதிகாரிகளை நியமிக்கப்பட்டுள்ளனர். சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் ராணுவ மயப்படுத்தப்படுவது குறித்து இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் அண்மைய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலும் அது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொத்துரோட்டிக்கான காப்புரிமையை இலங்கை பெற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே இந்த கோரிக்கையை அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தாலியின் பீட்சா மற்றும் பிற நாடுகளின் பூர்வீக உணவுகளைப் போல கொத்துரொட்டியை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்துவதற்கு இது உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொத்துரட்டி மட்டக்களப்பிலிருந்து தோன்றியதாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்த சரித கேரத் தற்போது அதில் ஐஸ்கிரீம் கொத்து உட்பட பல வகைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இலங்கையின் பூர்வீக உணவுகளுக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த அவர் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடனான வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்கான வழிமுறையாக இதனை பயன்படுத்தலாம் என்றும் ஆலோசனை முன்வைத்தார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி துறையை மேம்படுத்துவதுடன் இலங்கைக்கு சாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஷ்டியை வலியுறுத்தி வவுனியாவில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் ஸ்ரீலங்காவுக்கான 4வது அரசியல் ஜாப்பு மிக இறுக்கமான சிங்கள பௌத்த ஆதிக்கத்தை கொண்ட ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பாகவே அமையவுள்ளது. இந்நிலையில் தமிழ் தரப்பின் கடமையானது ஒற்றையாட்சியை முற்றாக நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை வலியுறுத்துவதாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கடந்த 34 வருடங்களாக நடைமுறையில் உள்ள தோல்வியடைந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியுள்ளமையானது தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பேரினவாதத்திற்கு நிரந்தரமாக அடிமையாக்கும் சூழ்ச்சியாகும். இச்சதி முயற்சியை முறியடிப்பதற்காக விழிப்படைய வேண்டியது அனைத்து தமிழ் மக்களதும் வரலாற்று கடமையாகும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசமும் அதன் இறைமையையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரித்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி கடந்த 30/1/2022 திகதியன்று ஜாழ் நல்லூர் கிட்டு பூங்காவில் இடம்பெற்ற பேரணி முடிவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கிட்டு பூங்கா பிரகடனம் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மேற்படி பிரகடனத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாகவும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்குரிய நீதியை வலியுறுத்தியும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வலியுறுத்தியும் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை வேண்டியும் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு எதிராகவும் எதிர்வரும் 13/3/2022 பிற்பகல் 2 மணியளவில் வவுனியா கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள மாவீரன் பண்டாரவணியனின் நினைவு தூபியிலிருந்து பேரணியாக சென்று தாண்டிக்குளம் ஐயனார் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மின்தடையை அமுலாக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ABCDEFGHIJKL முதலான வலயங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான கால பகுதிக்குள் 2.5 மணித்தியாலங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான கால பகுதிக்குள்
ஒரு மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்தடை அமுலாக்கப்பட உள்ளது. அத்துடன் P, Q, R, S, T, U, V, W முதலான வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான கால பகுதிக்குள் 2 மணி நேரமும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான கால பகுதிக்குள் 1 மணி நேரமும் மின்தடை அமுலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் வைத்தியசாலைகள், பாதுகாப்பு இடங்கள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம் போன்ற 24 மணி நேர மின்சாரம் அவசியமான இடங்களுக்கு தடையின்றி தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி அமைச்சர் பவித்ரா வன்னிகாராஜி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்காக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய விசேட செயற்பாட்டு மையத்தை நிறுவுமாறும் அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அவசரமாக மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் திட்டமிடுவதாகவும், அவசர மின்சார கொள்வனவுக்கான உடன்படிக்கையை கைச்சாத்திட அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது எனவும் இலங்கை மின்சார சேவையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் தற்போது வரை நாட்டின் பல பிரதேசங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்கும் நிலையை காணக்கூடியதாக உள்ளது. நேற்றைய தினம் சில பிரதேசங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை இலங்கை கனியவள களஞ்சியங்கள் முனைய நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் MRWD சோய்சா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். குறித்த நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்டு நாலக பெரேரா இந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பலில் இருந்து 3500 மெட்ரிக் டன் எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கையை இன்று ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. எரிவாயுவை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் நிலை குறைந்தபாடில்லை. எரிவாயு இன்மை காரணமாக நாட்டின் பல பாகங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் சிற்றுணவகங்களில் உணவு தயாரிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டு மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. டொலர் பிரச்சினை காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் கடந்த பல நாட்களாக நங்கூரமிடப்பட்டுள்ள 3 கப்பல்களுள் 2600 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பலில் இருந்து எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. அதனை விடுவிப்பதற்காக நிதியமைச்சரிடமிருந்து 15 மில்லியன் டாலர் நிதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பலில் இருந்து 3500 மெட்ரிக் டன் எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கையை இன்று ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு 600 அத்தியாவசியமற்ற பொருட்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி வெளியேறுவதை தவிர்த்து இறக்குமதியை கட்டுப்படுத்த நிதி அமைச்சகமும் இலங்கை மத்திய வங்கியும் இணைந்து அத்தியாவசியமற்ற பொருட்களின் பட்டியலை தயாரித்துள்ளது. இவற்றை தடை செய்வதற்கு பதிலாக 3 நிபந்தனைகளின் கீழ் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைவாக குறிப்பிட்ட சில பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு விசேட உரிமம் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் மேலும் பல பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விகிதங்கள் அதிகரிக்கப்படும் எனவும், நாட்டிற்கு இறக்குமதி செய்ய மீதமுள்ள பொருட்களை கட்டுப்படுத்த மற்ற மாற்று வழிகள் பின்பற்றப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பை நிதி அமைச்சகம் விரைவில் வெளியிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாண்டினுடைய இதுவரையான காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்வதற்கு 76 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த விண்ணப்பங்கள் தொடர்பான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அத்துடன் தற்போது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 79 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மாட்டு வண்டியில் பயணம் செய்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வரிசையில் நிற்கும் நிலை தற்போது தொடர்கின்றது.
இந்த நிலையில் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் எரிபொருளை கொள்வனவு செய்ய கொள்கலன்களுடன் மாட்டு வண்டியில் பயணித்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரைச்சி பிரதேச சபை அமர்வு இன்று இடம்பெறும் நிலையில் தனது வாகனத்திற்கு எரிபொருள் இல்லாமையால் இவ்வாறு எரிபொருளை பெற்றுக்கொள்ள மாட்டு வண்டியில் பயணித்ததாக அவர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். நாடு இப்போது வரிசை யுகத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. தவறான கொள்கை வகுப்பால் மட்டுமே இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு இப்போது வரிசை யுகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நட்பு ரீதியாக எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மக்கள் அல்லல் படுகின்றனர். நாம் எப்படி நலமாக இருப்போம் என தனிப்பட்ட ரீதியாக அமைச்சர்கள் புலம்புகின்றனர். வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் அனைவருக்கும் தெரியும். இன்று வரை அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. கடற்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தீர்ப்போம் என்கிறார். இன்று வரை எந்த பதிலும் இல்லை. இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சனையை அமைச்சர் டாக்லஸ் தான் நீடித்து செல்கின்றார். இவர்தான் பிரச்சனைக்கு காரணம். ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வேறு ஒரு துறை சார்ந்த அமைச்சரை நியமியுங்கள். அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு நிறுத்தப்படுவதாக சுற்றறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது தவறான விடயம். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சேவை செய்து வரும் அரசு அலுவலர்களை வஞ்சிக்க கூடாது. ஆகவே குறித்த சுற்றறிக்கையை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றார். இந்தியா இலங்கைக்கு பொருளாதார ரீதியில் உதவிகளை வழங்குவதற்கு இலங்கை அரசுக்கு விதித்த நிபந்தனைகளுக்கு தமிழ் கட்சிகள் இந்தியாவுக்கு அனுப்பிய கடிதமும் காரணமாக இருக்கலாம் என்று வடக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள் பலவித ஆதி மக்களின் வாரிசுகள். இலங்கை தமிழர்களின் பூர்வீகத்தை பார்த்தால் வரலாற்று ரீதியாக நமது ஆதிகால முன்னோர்கள் குமரிக்கண்ட வாசிகளாக இருந்திருக்கலாம், லெமூரியா கண்டம். அதன் பின் பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள், சேரர்கள் இங்கு வந்ததால் அவர்களின் வழித்தோன்றர்களும் நம்முடன் கலந்திருந்தார்கள். ஆரிய சக்கரவர்த்திகளின் வாரிசுகளும் இங்கு வந்து நம்முடன் கலந்தார்கள். அண்மை காலத்தில் பிரித்தானியர்கள் தென்னிந்தியாவில் இருந்து கொண்டு வந்த மக்களும் எங்களுடன் கலந்துள்ளார்கள். எம்மையெல்லாம் இணைக்கும் ஒரு மாபெரும் கருவிதான் தமிழ் எனப்படும் மொழி. அதை கூட பலர் பலவிதத்தில் பேசுவார்கள். எனினும் நாம் யாவரும் எம்மை தமிழர்கள் என்றுதான் அடையாளம் காட்டி வருகின்றோம். குறைகள் என்று கூறும்போது எந்த ஒரு மனிதனும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது. இவ்வுலகில் வாழ்ந்ததில்லை. சகல சம்பத்துக்களுக்கும் அதிபதியாக இருந்த ஆஜானுபாவரான ராமபிரான் கூட குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவராக கருதப்படவில்லை. மறைந்திருந்து வாலியை கொன்றதால் இன்றும் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். நிறைமாத கர்ப்பிணியான சீதையை வனத்திற்கு அனுப்பியதால் இன்றும் குறை கூட கூறப்பட்டு வருகின்றார். தெய்வீக இயேசு பிரானை போல குற்றமில்லாதவர்கள் வேண்டுமெனில் கல்லை முதலில் வீசலாம் என்று இன்று நாமும் கூற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எமது கட்சி தலைவர்கள் மீது குற்றம் சுமத்துபவர்கள் தாம் குற்றமற்றவர்களாக முதலில் இருக்க வேண்டும். அது உண்மையா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அண்மைக்கால மனிதருள் மிகவும் விவேகியாக கருதப்பட்ட விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது, நாம் இன்றைய ஒரு நிலையை மதிப்பீடு செய்யும் போது அதன் தொடக்கத்தில் இருந்த சூழலையும் மதிப்பீடுகளையும் வைத்து இன்று கணிக்கக்கூடாது என்றார். இவற்றை நான் ஏன் இங்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், எமது வரலாற்று வேற்றுமைகளையும் பழங்கால சேர சோழ பாண்டிய மனோநிலை வேறுபாடுகளையும் அண்மைக்கால அரசியல் முரண்பாடுகளையும் முன்வைத்து எமது எதிர்கால மார்க்கத்தை நாங்கள் வகுக்கக்கூடாது என்று அன்புடன் உங்கள் யாவருக்கும் எடுத்துக் கூறுவதற்காகத்தான். இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் உதவும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதி வழங்கியுள்ளார். இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் தொலைபேசி ஊடான உரையாடலின் போதே அவர் இவ்வாறு உறுதி வழங்கியுள்ளார்.
குறித்த உரையாடலில் இம்மாதத்தின் இறுதி 2 வாரங்களிற்குள் இரு தரப்பினருக்கும் சாதகமான தினத்தில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இந்தியாவிற்கு விஜயத்தை மேற்கொள்ளும் திகதியை தீர்மானிப்பது குறித்து இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்தியா இலங்கைக்கு சகல சாத்தியமான வழிகளிலும் தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவினால் நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை சமர்ப்பிக்கும் போது எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் வழங்கிய நாமல் ராஜபக்ஷ முதல் பக்கத்தை கூட படிக்காமல் சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்ல 14 நாட்கள் கால அவகாசம் இருந்த போதிலும் அக்கால பகுதியில் எவரும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை எனவும் அதற்கு பின்னர் நீதிமன்றம் சென்றும் பயனில்லை என்றும் இந்த சட்டம் ஊடக உரிமைகளை குறைக்காது என்றும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த விவாதத்தில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தரவு பாதுகாப்பு அதிகார சபைக்கு பிரதிநிதிகளை நியமிக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமை பிரச்சினைக்குரியது என தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய வருடாந்த பெருவிழாவிற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாக உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது நாட்டில் உள்ள கொரோனா இடர்நிலை காரணமாக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் பெருவிழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பெருவிழா சிறப்பாக இடம்பெறுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.